திமுகவின் தற்போதைய அரக்கோணம் தொகுதி எம்பியாக இருக்கிறார் ஜெகத் ரட்சகன். இந்த ஜெகத் ரட்சகன் 6 முறை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். 6 முறை டெல்லியில் எம்பியாக இருந்த ஜெகத் ரட்சகனுக்கு தான் இப்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஜெகத் ரட்சகன் முன்பு அதிமுகவில் இருந்தார், இப்போது திமுகவில் இருக்கிறார். ஜெகத் ரட்சகன் 2 முறை அதிமுக சார்பில் டெல்லி பார்லிமெண்டில் எம்பியாக இருந்திருக்கிறார். இப்போது இவர் திமுகவின் எம்பியாக இருக்கிறார். திமுக சார்பில் 4 முறை எம்பியாக ஆக்கப்பட்டு பார்லிமெண்டில் பதவி வகித்து வருகிறார் ஜெகத் ரட்சகன். இப்படி 6 முறை எம்பியாக இருந்தவர் ஜெகத் ரட்சகன். 6 முறை எம்பியாக இருந்ததோடு 2 முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் ஜெகத் ரட்சகன். 1 முறை தொழில்துறையின் மத்திய இணை அமைச்சராகவும் மற்றொரு முறை பிராட்காஸ்டிங் இணை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள தொழில் நிறுவனங்களும் வியாபார நிறுவனங்களும் தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கிறது. இப்படி இவர் 55,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வைத்திருக்கிறார். இன்றைய மதிப்பில் ஜெகத் ரட்சகனின் சொத்துக்களின் மதிப்பு 1 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். இது அதிகாரப்பூர்வமாக அவர் நடத்தி வரும் கல்வி நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், ஆஸ்பத்திரிகள், 5 ஸ்டார் ஹோட்டல்கள், இப்படி பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார் ஜெகத் ரட்சகன். தமிழ்நாட்டின் அம்பானி யார் என்றால் ஜெகத் ரட்சகன் என்று கூறிவிடலாம். தமிழ்நாட்டின் அதானி யார் என்று கேட்டால் ஜெகத் ரட்சகன் என்று கூறிவிடலாம். ஜெகத் ரட்சகன் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு தாவிய சந்தர்ப்பவாதி. இப்படி எந்த கட்சியில் தனக்கு பலன் கிடைக்கிறதோ அந்த கட்சிக்கு தாவி விடுவார் ஜெகத் ரட்சகன். இப்படிப்பட்ட ஜெகத் ரட்சகனுக்கு தான் தலையில் பேரிடி விழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இவருக்கு அபராதம் விதித்திருக்கிறது நீதிமன்றம். 908 கோடி ரூபாய் அபராதமும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை பறிமுதலும் செய்திருக்கிறது என்போர்ஸ்மென்ட் டைரக்டரையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் நீதிமன்றமும். இப்படி ஜெகத் ரட்சகனின் சொத்துக்களில் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போது இந்தியாவை பரபரப்பாக்கி இருக்கிறது. இந்தியாவின் மிக பெரும் தொழிலதிபராக இருக்கும் ஜெகத் ரட்சகன் தற்போது திமுகவில் இருக்கிறார். இவர் எம்பியாகவும் இருக்கிறார். டெல்லி பார்லிமெண்டில் எம்பியாக இருக்கிறார் ஜெகத் ரட்சகன். இப்படிப்பட்ட ஜெகத் ரட்சகனிடம் இருந்துதான் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறது, அபராதமும் விதித்திருக்கிறது நீதிமன்றம். சில வருடங்களுக்கு முன்பு ஜெகத் ரட்சகன் வீட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் ரெய்டு நடத்தியது. அப்போது 55 கிலோ தங்கமும் 540 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜெகத் ரட்சகன் நடத்தி வரும் ஆஸ்பத்திரியின் மார்ச்சுவரியில் இருந்து பல கோடி ரூபாய்களை பறிமுதல் செய்தது ஐடி டிபார்ட்மெண்ட். இது இந்தியாவையே பரபரப்பாக்கியது. இப்படி இவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணை, ரெய்டு போன்றவற்றால் தான் இப்போது இவருக்கு 908 கோடி ரூபாய் அபராதமும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்களை பறிமுதலும் செய்திருக்கிறது நீதிமன்றம். இந்த ஜெகத் ரட்சகன் எப்படி தொழிலதிபர் ஆனார்? ஜெகத் ரட்சகன் படித்தது 10ஆம் வகுப்பு வரைதான். இவர் விழுப்புரத்தில் பிறந்தவர். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த ஜெகத் ரட்சகன் ஆரம்பத்தில் அதிமுகவில் தான் இருந்தார். அங்கேதான் அவருக்கு 2 முறை எம்பி பதவி தரப்பட்டது. அங்கே இருந்துதான் திமுகவிற்கு தாவினார் ஜெகத் ரட்சகன். வீர வன்னியர் பேரவை என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் ஜெகத் ரட்சகன். அந்த அரசியல் கட்சியை பிற்பாடு திமுகவில் இணைத்து விட்டார். வீர வன்னியர் பேரவை என்று தொடங்கப்பட்ட அந்த அரசியல் கட்சியை ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்று ஒரு அரசியல் கட்சியாக பெயர் மாற்றினார் ஜெகத் ரட்சகன். பிற்பாடு இந்த ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை திமுகவில் இணைத்து விட்டார் ஜெகத் ரட்சகன். அதன் பிறகுதான் அவருக்கு 4 முறை எம்பியாகும் வாய்ப்பு திமுகவால் வழங்கப்பட்டது. இப்படி 6 முறை எம்பியாக இருந்த ஜெகத் ரட்சகனின் சொத்துக்களை தான் இப்போது பறிமுதல் செய்திருக்கிறது நீதிமன்றம். அதோடு அவருக்கு அபராதமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் விதித்திருக்கிறது. தொடர்ந்து இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான ஆய்வுகள் நடந்து வருகிறது. பல்வேறு சொத்துக்களை மீண்டும் பறிமுதல் செய்யவும் அபராதம் விதிக்கவும் நீதிமன்றமும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் என்போர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட்டும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் கல்வி தந்தை என்று யார் யாரையோ கூறுகிறார்கள். ஆனால் ஜெகத் ரட்சகன் தான் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறார். அதன் பட்டியல் சொன்னால் நாம் மலைத்து போய்விடுவோம் அல்லது மயக்கமாகி விடுவோம். அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கிறது.
இப்படி ஒரு மிக பெரும் அதானியாக, அம்பானியாக, தமிழ்நாட்டின் அதானியாக, அம்பானியாக இருந்து கொண்டிருக்கிறார் ஜெகத் ரட்சகன். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், 5 ஸ்டார் ஹோட்டல்கள், சாராயம் உற்பத்தி செய்யும் 2 மிகப்பெரிய ஆலைகள், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 5 ஸ்டார் ஆஸ்பத்திரிகளையும் நடத்தி வருகிறார் ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகன் எம்பி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கும், அந்நிய செலாவணி மோசடி வழக்கும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குகளின் முடிவில் தான் ஜெகத் ரட்சகனுக்கு இப்படி 1000 கோடி ரூபாய் அபராதமும் பறிமுதலும் செய்திருக்கிறது நீதிமன்றம். ஐடி டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் நீதிமன்றமும் இது பற்றி தொடர்ந்து விசாரித்து வருகிறது. மேலும் பல 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய இருக்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் நீதிமன்றமும். நீதிமன்றம் கொடுத்திருக்கும் இந்த தீர்ப்பு திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஜெகத் ரட்சகன் வளர்ந்தது அண்ணா திமுகவில், அதன் பிறகு அவர் கட்சி தாவியது திமுகவிற்கு. இந்த 2 மிகப்பெரிய கட்சிகளாலும் மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கிறார் ஜெகத் ரட்சகன். தேர்தல் வந்தால் ஜெகத் ரட்சகன் தான் முக்கியமான கட்சிகளுக்கு செலவு செய்வார். அப்படிப்பட்ட ஜெகத் ரட்சகனுக்கு தான் இப்போது இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. இது திமுகவையும் அண்ணா திமுகவையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதோடு மேலும் பல 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை ஐடி டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் நீதிமன்றமும் எடுத்து வருகிறது. இதுதான் இப்போது அரசியல்வாதிகளை கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஒரு சாதாரண 10ஆம் வகுப்பு படித்த ஜெகத் ரட்சகன் தமிழ்நாட்டின் அதானியாக, அம்பானியாக உயர்ந்திருப்பதை பார்த்து பெருமை கொள்ள முடியுமா நம்மால்? ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய ஊழல் பேர்வழி. உடனடியாக இந்த ஜெகத் ரட்சகனை கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அது பற்றித்தான் விசாரணையும் நடந்து வருகிறது. விரைவில் ஜெகத் ரட்சகன் கைது செய்யப்படலாம் என்று நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் கைது செய்யப்பட்டு கஸ்டடியில் வைத்து விசாரித்தால் தான் மேலும் மிகப்பெரிய திடுக்கிடும் சம்பவங்களும் திடுக்கிடும் செய்திகளும் வெளிவரும் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஜெகத் ரட்சகன் விரைவில் கைது செய்யப்படுவார். அதோடு இல்லாமல் ஜெகத் ரட்சகனின் எம்பி பதவியும் பறிக்கப்பட இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை டெல்லி வட்டாரங்கள் செய்து வருகிறது. நீதிமன்றமும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரையும் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. விரைவில் ஜெகத் ரட்சகன் கைது செய்யப்படுவார். அவரது எம்பி பதவியும் பறிக்கப்படக்கூடிய சூழல் தான் தற்போது நிலவுகிறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.